வெல்கம் டு Preethiyin Kaimanam. நம்ம முதன்முறையாக இந்த சேனலை பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ் மில்க் எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 லிட்டர் பாலை தடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு காச போகிறேன். அதுக்கு 200 கிராம் சுகரை முன்னாடியே நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போது இந்த பாலை கொதிக்க நிலைமைக்கு கொண்டு வரணும். அதாவது நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும். ஸோ இந்த பாலை வந்து நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். அது அடிப்பிடிக்காமல் இருக்கணும். இப்போ பால் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொதி நிலைக்கு வந்துடுச்சு. அதோட கலரும் மாறி போச்சு. ஸோ இந்த கலர் மாறி போகிறது வந்து அந்த கண்டென்ஸ்டு, அதாவது அந்த கண்டென்ஸ் மில்க் கலருக்கு கொண்டு வருது. இப்போ 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு அரை பாகமாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக கொண்டு வரும். மில்க் சுகரை வந்து முன்னாடி சேர்க்கறனால க்ரீமி டெக்ஸ்சருக்கு கொண்டு வரும். அந்த ஓரங்களில் இருக்கிற பால் ஏடுகளை நம்ம எல்லாமே ஸ்க்ராப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க்கை வந்து நம்ம விஸ்க் வச்சோ இல்லை பீட்டர்லேயோ இல்லை மிக்சர் ஜார்லேயே வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா கண்டென்ஸ் மில்க் ஆக்சுவல் கண்டென்ஸ் மில்க் ஸ்டேஜ்க்கு வந்துடும். இப்போ ஆறட்டும். ஸோ வீட்லேயே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாத கண்டென்ஸ் மில்க்கு நம்ம வீட்லேயே செய்யலாம். அது லோ காஸ்ட்டில் 125 ருபீஸ் வந்து மில்க் மேடோட காஸ்ட்டு. நம்ம செஞ்சுருக்க மில்க் மேடோட காஸ்ட் வந்து வெறும் 50 ருபீஸ் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸே ஆட் பண்ணாமல் பியோர் ஃபார்மில் நம்ம செஞ்சுருக்கோம். மேபி டின்னில் வர்றது மேபி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான வேல நம்ம கண்டென்ஸ் மில்க் செய்யிருக்கோம். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் செஞ்சு வீட்டில் இருக்க ஸ்வீட்ஸை நம்ம அழகாக நம்ம செஞ்சு முடிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கடைக்கு தான் நம்ம போய் அந்த கண்டென்ஸ் மில்க் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Preethiyin Kaimanam. Bye.